பார்க்கின்றோம். போடிநாயக்கனூர் சட்டப்பேரவை தொகுதி, சென்னை துறைமுகம் சட்டப்பேரவை தொகுதியிலே முதல் சுற்று வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்ட நிலையில் திமுகவினுடைய வேட்பாளர் சேகர் பாபு பின்னடைவை சந்தித்திருக்கின்றார். ஒட்டுமொத்த சென்னையினுடைய திமுகவையும் தன்னுடைய விரல் அசைவில் வைத்திருக்கக்கூடிய சேகர் பாபு துறைமுகம் சட்டப்பேரவை தொகுதிக்குள் சென்றால் அவருடைய அடையாளங்கள் இல்லாத தெருக்களையே பார்க்க முடியாது. அந்த அளவு துறைமுகம் தொகுதிக்குள்ளாக பல்வேறு தொகுதி மேம்பாட்டு நிதி மட்டுமல்ல, சிஎம்டிஏ என்று சொல்லப்படக்கூடிய சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தினுடைய நிதியின் மூலமாக துறைமுகம் தொகுதிக்குள் பல வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி இருந்த சேகர் பாபு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்கின்ற நம்பிக்கையோடு அவருடைய ஆதரவாளர்கள் இருந்து வந்த நிலையில் முதல் சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பின்தங்கி இருக்கின்றார் சேகர் பாபு என்பதை பார்க்கிறோம். ஆனால் கடந்த முறையும் கூட இதே போன்றுதான் வினோஜ் பி செல்வத்திடம் தொடர்ந்து பின்தங்கி கொண்டிருந்தார் அமைச்சர் சேகர் பாபு. அதன் பிறகு முன்னிலை பெற்றிருந்தார், வெற்றியும் பெற்றிருந்தார். இப்பொழுதும் அதே போன்று முதல் சுற்றிலே முன்னிலை பெற்றிருக்கின்றார். ஆனால் இந்த முறை அவரை அதிமுகவினுடைய கூட்டணி வேட்பாளர் பின்தங்க செய்யவில்லை, தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் பின்தங்க செய்திருக்கின்றார். விருத்தாச்சலம் தொகுதியிலே பிரேமலதா விஜயகாந்த் பின்தங்கி கொண்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். விராலிமலை தொகுதியிலே முன்னாள் அமைச்சர் அதிமுகவினுடைய வேட்பாளர் விஜயபாஸ்கர் முன்னிலையில் இருக்கின்றார். மற்ற தொகுதிகளில் எல்லாம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6 தொகுதியிலே ஆலங்குடி தொகுதியில் போட்டியிட்டு இருந்த அமைச்சர் மெய்யநாதன் உட்பட பலரும் முன்னிலையில் இருக்கின்றார்கள். அதே போன்று விராலிமலை தொகுதியில் மட்டும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிமுக முன்னிலையில் இருக்கின்றது என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மற்ற தொகுதியில் கந்தரக்கோட்டை, அறந்தாங்கி உள்ளிட்ட தொகுதியில் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தினர் முன்னிலை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக நம்முடைய செய்தியாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே புதுக்கோட்டை மாவட்ட நிலவரங்கள் முழுமையாக வந்த பிறகு அவற்றையெல்லாம் பதிவு செய்ய போகின்றோம். அடுத்ததாக திருச்சி மாவட்டத்திலும் கூட அதிமுக லீமா ரோஸ் முன்னிலையில் இருக்கிறார். லால்குடி தொகுதியிலே ஒரு சில இடங்களில் தமிழக வெற்றி கழகம் முன்னிலையில் இருக்கின்றது. திருச்சியிலே அமைச்சர் நேரு தொடர்ந்து பின்தங்கி கொண்டிருக்க, திருவெரும்பூர் சட்டப்பேரவை தொகுதியிலே முதல் சுற்று வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் அமைச்சர் அன்பில் மகேஷ் முன்னிலையில் இருந்தார். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியிலே முதல் சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அருண்ராஜ் முன்னிலை பெற்றிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வலிமையாக இருக்கக்கூடிய பகுதியிலே தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியை அசைத்து பார்த்திருக்கின்றது என்பதை அந்த தொகுதியினுடைய இப்போது வரை கிடைத்திருக்கக்கூடிய முடிவுகளை கொண்டு பார்க்க முடிகின்றது. கோவை தெற்கு தொகுதி 2வது சுற்று முடிவிலும் முன்னிலை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை எதிர்த்து கோவை வடக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அம்மன் அர்ஜுனன் போட்டியிட்டிருந்தார். பல்வேறு தேர்தல் ஆணையம் இந்த பகுதியில் எல்லாம் ஆய்வு மேற்கொண்டு பரிசு பொருட்களை எல்லாம் கைப்பற்றியிருந்தார்கள் கோவை தெற்கு தொகுதியிலே. எனவே முடிவு எவ்வாறு இருக்கும் என்பது பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டுக் கொண்டிருந்தது. இந்த நிலையில் தான் கோவை தெற்கு தொகுதியிலே செந்தில் பாலாஜி கோவை மாவட்ட அரசியலில் அடியெடுத்து வைத்தவர் முன்னிலை பெற்றுள்ளார். திருச்செங்கோடு முதல் சுற்றில் தவிக வேட்பாளர் அருண்ராஜ் முன்னிலையில் இருக்கிறார். முன்னிலை நிலவரங்கள் கிட்டத்தட்ட 234 தொகுதிக்கு 231 தொகுதிகளுக்கும் வந்திருக்கிறது. இதில் தமிழக தேர்தல் களத்தில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்திருப்பதை நம்ம இதில் பார்க்க முடிகிறது. ட்ரெடிஷ்னலான வாக்குகள், பாரம்பரிய வாக்குகள், இல்லை பாரம்பரிய தொகுதிகள் அப்படிங்கிற எல்லா கோடுகளையும் தவிக அளித்திருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளிலும் தவிக முன்னிலையில் இருக்கிறது. திருவள்ளூர் தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் தவிக முன்னிலையில் இருக்கிறது. நெல்லையில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் தவிக முன்னிலையில் இருக்கிறது. ஒரு புதிய கட்சி ஒரு 3 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளிலும் முன்னிலையில் இருக்கிற ஒரு அதிசயத்தை தவிக இந்த தேர்தலில் நிகழ்த்தி இருக்கிறது. திருச்செங்கோடு தொகுதியில் முதல் சுற்று தவிக வேட்பாளர் அருண்ராஜ் முன்னிலையில் இருக்கிறார். தமிழ்நாட்டில் பல்வேறு தொகுதிகளை இது இந்த கட்சிக்கானது, இது அந்த கட்சிக்கானதுன்னு வகையிட்டு வைத்திருப்பார்கள். இந்த கட்சி தான் அதில் பாரம்பரியமாக ஜெயிக்கும், இந்த தொகுதி வந்து அதிமுகவுக்கானது, இந்த தொகுதி வந்து திமுகவுக்கானது, இந்த தொகுதி காங்கிரஸுக்கானது அப்படிம்பாங்க. இந்த எல்லா கோடுகளையும் தவிக அளித்திருக்கிறது. அது களமிறங்கிய முதல் தொகுதியிலேயே விசில் ஊதி எல்லா கட்சிகளையும் பறக்க விட்டிருக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த முன்னிலை நிலவரங்கள் காட்டுகின்றன. கிட்டத்தட்ட 234 தொகுதிகளுக்கு 231 தொகுதிகளுக்கான நிலவரம் வந்திருக்கிறது. இதில் விருத்தாச்சலத்தில் 2வது சுற்றில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பின்னடைவை செய்திருக்கிறார். முதல் சுற்றில் முன்னிலையில் இருந்த அவர் 2வது சுற்றில் பின்னிலை செய்திருக்கிறார். விராலிமலை தொகுதியில் முதல் சுற்றில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் முன்னிலையில் இருக்கிறார். முன்னிலை நிலவரங்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இது முடிவுகள் அல்ல. திருச்செங்கோடு தொகுதியில் முதல் சுற்றில் தவிக வேட்பாளர் அருண்ராஜ் முன்னிலையில் இருக்கிறார். சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னிலை நிலவரங்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட 8:30 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்க ஆரம்பித்தது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரமாக வாக்கு எண்ணிக்கை போயிட்டு இருக்குது. இந்த 1.5 மணி நேரம் வாக்கு எண்ணிக்கையிலும் தவிக 98 தொகுதிகளில் முன்னிலைக்கு வந்திருக்கிறது. அதிமுக 78 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது. திமுக அதன் கூட்டணி கட்சிகளும் 55 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். சென்னை துறைமுகம் தொகுதியில் முதல் சுற்றில் திமுக வேட்பாளரான அமைச்சர் சேகர் பாபு
பின்னடைவை சேர்த்திருக்கிறார். தாவேகா முன்னிலை பெற்றிருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகளிலும் தாவேகா தான் முன்னிலையில் இருக்கிறது. அங்கு போட்டியிட்ட மற்ற கட்சி வேட்பாளர்கள் எல்லோரும் பின்னடைவைத்தான் சந்தித்திருக்கிறார்கள். இதே போல செங்கல்பட்டு மாவட்டத்தில் பார்த்தோம்னா அதில் ஒரு தொகுதியிலும் முன்னிலையில் இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.